அடுத்ததாக மார்க்க அறிவை பெற்றவர்கள், ஆலிம்கள், குர்ஆனை ஓதக்கூடிய, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள். ஆலிம்கள், ஹாஃபில்கள் நாளை மறுமையிலே தன் குடும்பத்தினருக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் கரஅல் குர்ஆன வஸ்தல்ஹரஹு ஃபஅஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு அதஹலஹுல்லாஹுல் ஜன்னah அதஹலஹுல்லாஹு பிஹில் ஜன்னah வஷஃபஅஹு ஃபீ அஷரத்தின் மின் அஹ்லி பைத்திஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனை ஓதி அதை வெளிப்படுத்தி குர்ஆனில் ஹலால் என்பதை ஹலால் என்று ஏற்றுக்கொண்டு ஹராமை ஹராம் என்று ஒத்துக்கொண்டு யார் அதை ஓதுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவைப்பான். மேலும் பெருமானார் மேலும் சொன்னார்கள், அப்படி குர்ஆனை ஓதி அமல் செய்து அந்த கூட்டத்தினர் தன் குடும்பத்திலிருந்து 10 நபருக்கு அவர் ஷஃபாஅத் செய்வார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தன் குடும்பத்தில், அவருடைய குடும்பத்தில் யார் ஹாஃபிதாக இருக்கிறாரோ, யார் ஆலிமாக இருக்கிறாரோ அவருடைய குடும்பத்தில் 10 நபர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார். பெருமானார் சொன்னார்கள், குல்லுஹும் வஜபத்திலஹுன் நார், அந்த 10 நபர்கள் அனைவருக்கும் நரகம் என்று முடிவு செய்யப்பட்டது. அப்படி நரகம் என்று முடிவு செய்யப்பட்டாலும் கூட இவர் செய்யக்கூடிய அந்த பரிந்துரையின் காரணமாக அல்லாஹ் அவரை காப்பாற்றி சுவர்க்கத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று அவருக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஷஃபாஅத்தினுடைய இன்னும் எத்தனை நபர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள் என்ற பட்டியல்கள் நீண்டதாக இருக்கின்றன. நேரம் கிடைக்கின்ற போது அதை நாம் தெரிந்து கொள்வோம். எனவே நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லடியார்கள், மலக்குமார்கள் இவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு உரித்தானவர்களாகவும் நாம் பிறருக்கு ஷஃபாஅத்து பரிந்துரை செய்யக்கூடிய தகுதியும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாமல் அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிவானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.